Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சற்று முன்பாக விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் முக்கிய விவரங்களை பார்க்கலாம். ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்கியுள்ளோம் என்று திருமாவளவன் கூறியிருந்தார். மேலும் எங்களால் விஜய் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதால் ஆதரவு நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறோம், தாவேகாவுக்கு ஆதரவு மட்டுமே வழங்குகிறோம் என்றும் செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விசிக நிர்வாகிகள் கூட்ட எடுத்த முடிவின்படியே தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவு என்பதையும் அவர் அங்கே கூறியிருந்தார். ஆட்சி அமைப்பதற்கு மட்டும் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு வழங்கியுள்ளோம் என்பதை செய்தியாளர் சந்திப்பில் விசிக தலைவர் திருமாவளவன் கூறிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறோம், தாவேகாவுக்கு ஆதரவு மட்டுமே வழங்குகிறோம் என்று திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். விசிக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி தாவேகாவுக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம் என்று திருமாவளவன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவருடைய கட்சி அலுவலகத்துல செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பல்வேறு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக நாங்க தாவேகாவுக்கு வெளியில் இருந்துதான் ஆதரவு கொடுக்கிறோம், ஆட்சியில் எந்தவித பங்கையும் நாங்கள் கேட்கவில்லை, நிபந்தனையற்ற ஆதரவைத்தான் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்கு அவர் சொல்லும் போது ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இருவரும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அதையே தான் விசிகாவும் எடுக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் நாங்களும் சிபிஐ சிபிஎம்ஐ போல நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் அப்ப செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களே, நீங்க இப்ப திமுக கூட்டணியில இருக்கீங்களா இல்ல அதுல இருந்து வெளியேறிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் தாவேகாவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்கிறோமே தவிர திமுக கூட்டணியில தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இந்த ஆதரவுக்கும் திமுக கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனால திமுக விசிக இடையிலான உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு குறிப்பிடுறாரு. மேலும் ஒரு ஜனநாயக முடிவுகள் மூலமாக அதிக இடங்களை கைப்பற்றியிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதாவது தாவேகா, ஆட்சி அமைக்க வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்றவே நாங்க இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம், இதுல எந்த பிரச்சனையோ சிக்கலோ கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் அவருமே முன்வைத்தாரு. சற்று நேரத்துக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் வன்னியரசு பேசும்போது, நாங்க ஃபியூச்சர்ல முடிவு பண்ணுவோம், அமைச்சரவையில பங்கேற்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத பின்னால் முடிவு செய்வோம். அதே போல
திருமாவளவன் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு உள்ள வருவாரா அப்படிங்கிறதையும் நாங்க வந்து பின்னர் தான் முடிவு செய்வோம் அப்படின்னு அவரு குறிப்பிட்டு காட்டியிருந்தாரு. திருமாவளவன் பேசினதுல இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னா, நாங்க வந்து இந்த முடிவு எடுக்க போறோம் அப்படிங்கறத நாங்க ஏற்கனவே திமுகவிடம் வந்து தெரிவித்து விட்டோம். அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இது உங்களுடைய உரிமை, இதுல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. எனவே வந்து இதுல நாங்க திமுகவுக்கு தெரியாம எதுவும் செய்யல, திமுக சொல்லிட்டு தான் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். இந்த 3 கட்சிகளும் வந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அதன் மூலமாக பெரும்பான்மை அப்படிங்கிற எண்ணிக்கையை அந்த கட்சி தொட்டுவிட்டது. எனவே வந்து தமிழக ஆளுநர் விரைவாக அவரை அழைத்து ஆட்சி அமைக்குமாறு கூறணும், அந்த அழைப்பை அவர் விடுக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் சரியான கருத்தாகவும் இருக்கும் அப்படின்னு அவரு குறிப்பிட்டாரு. அதே போல வீரபாண்டியன் அவர்களும் வந்து அதே கருத்தை வந்து வழிமொழிந்தாரு. கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கு காலையிலேருந்து வந்து இந்த பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமாக அது மாறிக்கொண்டே வந்தது. 11 மணினாங்க, அப்புறம் 1 மணினாங்க, அப்புறம் 4 மணினாங்க. இப்படி பல மாற்றங்களுக்கு பிறகு சற்று நேரத்துக்கு முன்பாக திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தாரு. அப்ப பல்வேறு கேள்விகளை எழுப்பும் போது அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு திரும்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு. என்ன அப்படின்னா, விஜய் வந்து நன்றி தெரிவிப்பதற்காக இங்க வர்றேன்னு சொன்னாரு. ஆனா நான் வந்து நீங்க இப்ப வர வேண்டாம், பதவியேற்பு விழா முடிந்த பிறகு நீங்கள் வந்தால் போதும் என்று நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஏற்கனவே வந்து தவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கிட்ட தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதை எடுத்துக்கொண்டு விஜய் வந்து ஆளுநர் மாளிகைக்கு போனாரு. அப்ப ஆளுநரை சந்திக்கிறதுக்கும் நேரம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் அது வந்து அந்த டைம் உடனடியாக கிடைக்காத காரணத்தினால மீண்டும் அவர் வந்து திரும்பி வந்து விட்டாரு. இத்தகைய சூழல்ல பிரச்சனை பார்த்த திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, வன்னியரசு வந்து நாங்க எதிர்காலத்தில் பரிசீலிப்போம் அப்படிங்கிறாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறுவதை பற்றி. ஆனா திருமாவளவன் வந்து அது போன்ற எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறோம், அந்த எல்லையோட நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம்னு அவர் சொல்றாரு. எனவே இந்த விவகாரத்துல விசிகாவுடைய நிலைப்பாடு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறார், ஆட்சி அதிகாரத்துல எங்கள் கட்சிக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். ஆனால் இந்த முறை அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் வந்து இப்போது நாங்கள் அதை பற்றி எந்த முடிவும் பண்ணல, இப்போதைக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எனவே இறுதி வரை வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க போகிறார்களா அல்லது சில மாதங்கள் அல்லது குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு இதுல ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.